அம்மா மைதிலி, ஆமா உன்னோட பழைய நகைகள்லாம் எங்க? அதெல்லாம் இங்க இருக்கே. அதை எல்லாத்தையும் கடையில கொடுத்துட்டு புது நகையா வாங்கிடலாமாமா? அது வேண்டாங்க. அதெல்லாம் எங்க அம்மா தந்ததாச்சே. காசு மாலை, முத்து மாலை, பவழ மாலை. நாம அதெல்லாம் ஆர்த்திக்கும் ஆதிராவுக்கும் கொடுக்கலாம். நீ சொல்றதும் சரிதான். வருங்காலத்துல இத பரம்பரை நகைன்னு சொல்லிக்கிறதுக்கு உதவியா இருக்கும்ல. சார். கிரி, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எம்ப்ளாயிஸ கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும், அவ்வளவுதான். அதேதான். ஒரு 6 பேரை அப்பாயிண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் சார். ஆகட்டும் ஆகட்டும். அதுக்கு என்ன வழியோ அதை செய். குறைஞ்சது 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஷாப்பிங் மால்ல ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னு ஹரிஸ் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அது சும்மா ஒரு தமாஸ்பா. இவன் மேல அடையாளம் தெரியாத ஒரு ஆள் வந்து மோதிட்டான். அப்ப எங்கிருந்தோ வந்த ஒரு 4 பேரு இந்த பிரச்சனையில மூக்க நுழைச்சிட்டானுங்க. அதுல அந்த வயசானவரை பார்த்தா சரியான ஃப்ராட் போல தோணுது. ஐயோ அம்மா, அவங்க 4 பேரு ரொம்ப அப்பாவிங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? அதுல ஒருத்தரே எனக்கு தெரியும், அந்த செக் ஷர்ட் போட்டவரு. ஆமா, அந்த பையன் யாருமா? அவர்தான் நம்ம ஷால். அவன்தானா அந்த பச்சளை வைத்திய? சுதீந்திரன். உனக்கு அவர் பேர் எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னது வழக்கத்துக்கு மாறா நீ இங்க நிக்கிற? என்ன என்ன ரொம்ப முக்கியமான விஷயமா? நிறைய இருக்கு. முதல்ல உன் விஷயம் என்னன்னு சொல்லு. அது சரி, நீ எந்த பொண்ண சைட் அடிச்ச? இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற? அது ஹாசான் போய் வம்பிழுத்தனால தான் சண்டை. எதுக்கு நீங்க 4 பேரும் டவுனுக்கு போனீங்க? டவுனுக்கா? நாங்களா? இல்லையே. போதும் போதும், ஓவரா போய் சொல்லி நடிக்காத. மத்த 3 பேரையும் நாளைக்கு காலையில நான் பாத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். அந்த பொறுக்கி பசங்களோட சேர்ந்து சுத்தும் போதே எனக்கு தெரியும் யாராவது ஒரு நாள் இந்த மாதிரி கால கையை உடைச்சு அனுப்புவாங்கன்னு. அது இன்னைக்கு நடந்துருச்சுல்ல, நல்லா வேணும். அவனுங்களோட சேராதன்னு தடத்தலையும் அடிச்சுக்கிட்டேன், கேட்டியா? ஏமா இப்படி கத்துற? ஐயோ சரி சரி, நிறுத்திக்கிறேன். இப்பதானே எனக்கு நல்லா தெரியுது. அந்த 3 பசங்களையும் கெடுக்கிறது நீதான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கர்த்தரே நானா? பேசாம படுத்து தூங்க. கர்த்தரே, என்னை இந்த ஆளோட சேர்த்து வச்சு சாகடிக்கிறியே. முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. எதுவும் பேசாத. நான் எங்க அண்ணனை கூப்பிட்டு சொன்னேன், 1 மாசத்துல எப்படியாவது உனக்கு விசா ரெடி பண்ணி கொடுக்கணும்னு. அவன் சரின்னு சொல்லிட்டான். முதல்ல ஊருக்கு கிளம்ப ரெடி ஆயிடு. அது உன் அப்பன் தான் அங்க போவான். என்னது? அப்படிதான். யோ, எங்க அப்பா பத்தி பேசுன? என்ன? நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு நான் சொல்றேன். குழந்தை படுத்திருக்கங்கிற அறிவில்ல உனக்கு? ஒன்னெல்லாம் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மூஞ்சிய பாரு, மூஞ்ச. தண்ணி அடிக்குமோ இதுக்கு மட்டும்தான் நீ லாய்க்க. அண்ணாச்சி, நான் ஒரு ஐடியா சொல்லவா? வேணாம், நீ ஒரு ஐடியாவும் சொல்ல வேணாம். என்ன யாரும் ஒரு விஷயம் சொல்ல விட மாட்டாங்க. நான் சின்ன பையனா, அடிக்கும் போது இதெல்லாம் தெரியாது. சும்மா போட்டு சாத்திட்டாங்கல்ல, பொளந்து கட்டிட்டாங்க. அதுதான் கிராமத்துல உள்ளவனுக்கும் சிட்டியில உள்ளவனுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுக்கு மனசாட்சியே இல்ல, அதை அனுபவிச்சவங்க தானே. அண்ணாச்சி, சும்மா வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். டே கண்ணு, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. அதை விடுங்க, அடுத்த வேலையை பாருங்க. எப்படியோ நாம வாங்கி கட்டிக்கிட்டோம். இதுக்கு நாம பதிலடி கொடுக்காம இருக்க போறதில்ல. அண்ணாச்சி, அதுக்கு ஒரு வழி கூட சொல்லி கொடுங்களேன். டே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ ஐடியாவை பத்தி சொன்னீங்க. நான் எதுவும் சொல்லல. அப்படியெல்லாம் சொல்லாதடா கண்ணா. தம்பி, நீ சின்னவனா இருந்தாலும் உனக்கு மூளை ரொம்ப அதிகமா இருக்குடா. அதாவது அந்த அக்காவை பார்க்கும்போது காலேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு விசாரணை பண்ணா எப்படி? அது நல்லா இருக்கு. நம்ம காலேஜுக்கு போறன்ற கெட்ட பேரும் நமக்கு தீந்துரும். அது எப்படி? நம்மளும் காலேஜுக்கு போயிருக்கோன்னு யாராவது கேட்டா சொல்லலாம்ல. அது சரி. என் பொண்டாட்டிக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும். அந்த பொண்ணுதான். அவதான் ஆசா, அங்க பாருங்களேன். வாங்கடா, எந்திரிச்சு வாங்கடா. அவளேதான் அது. வா வாங்க.
இங்கே நிக்கலாம். அப்புறம் அவ இந்த பக்கமா தாண்டா வருவா. வண்டியை வழிமறிச்சு நீ எல்லாத்தையும் சொல்லிடுற, மத்ததை நாங்க நீங்க பாத்துக்கலாம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சுதி, அவளுக்கு உன்னை பிடிக்கும்னா உன்னை பார்த்ததும் அவன் வண்டியை நிறுத்துவா. வெக்கத்தால அவ முகம் அப்படியே செவக்கும். அப்புறம் அவ கேப்பா, என்ன இங்க நிக்கிறீங்க? அப்ப நீ சொல்லணும், மூலிகைகள் பறிக்க தான் வந்தேன்னு. டேய், 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 டேய். நீங்க எவ்வளவு முட்டாள்தனமா வேணா உளருங்க, ஆனா ஒரு காரியம் இருக்கு. அவ எங்கேயாவது உன்னை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுக்க. என்ன ஆசானே? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருண்டா. டே அத வர பர்றா. நான் சொல்லி கொடுத்தது எதையும் மறந்துடல. பாத்து நல்லா பேசுறான். நான் பாத்துக்கிறேன். கீப் இட் அப். ஹாய், ஹாய். இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா கத்தாழை பறிக்கிறதுக்கு இல்ல, டேய் சும்மாடா. சோத்து கத்தாழை பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சரி, இப்ப அதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அது போகும்போது தான் எடுத்துட்டு போவோம். எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அப்பா மாதிரி பெரிய வைத்தியர் ஆகணும்ன்றதுதான் உங்க ஆசை போல இருக்கு. அப்பாவை தெரியுமா? என்னையும் தெரியுமா? எல்லாரையும் தெரியும். போதுமா? பேரு? பேரெல்லாம் எனக்கு தெரியும். அது இல்ல, உங்க பேர். ஓ, ஆரதி வாசுதேவன். ஓ. அப்பா வாசுதேவன், அம்மா மைதிலி, தங்கச்சி ஆதிரா. ஆஹா. இவன் சொதப்போனடா. நான் போய் பேசட்டுமா? டேய் பேசாம இரு. உட்கார்றா. சரியா? ஒரு வழி இருக்கு. இங்க யாருமே இல்ல, நான் மட்டும்தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க? அது அவங்களோட எல்லாம் பேசுறது இல்ல. அவங்க யாருமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. திருப்தி ஆயிடுச்சுல? ஏய் அவன் சும்மா சொல்றான்டா. என் மனசுல இப்போ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அப்படியா? சரி, நான் கிளம்பட்டுமா? எங்க பக்கத்துல தான் என் ரிலேட்டிவ் வீடு இருக்கு. ஓஹோ. அப்புறமா பார்க்கலாம். நீங்க பேசுறது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் உங்க ஸ்டைல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய். பாய். ஏய் ஏய் அந்த பக்கம். ஏய் சூப்பரா சூப்பரா கலக்கிட்டடா. என்ன இது? எல்லாரும் உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருக்கீங்க. என்னமோ நடக்குது. ஹேய், என்னாச்சு? ஆஹா, எனக்கு பேச வார்த்தைகளே இல்ல. என்னது வார்த்தை இல்லையா? ஸ்டாக் காலி ஆயிடுச்சா? அது சரி, முதல்ல உண்மையை சொல்லுங்க. யார் மனசு அந்த பொண்ணுக்கு எடுத்துச்சு? என்னோடது இல்ல. ஓகே, நீங்க 2 பேரும் அவுட். இப்போ நீங்க 2 பேரும், உங்க 2 பேர்ல யார் மனசுல காதல் வந்துச்சு? காதலா? உங்க 2 பேரும் இல்ல, இல்ல. ஜாக்கிரதை. நீ இன்னும் காலேஜுக்கு போலையா? இன்னைக்கு நான் காலேஜ் போற மாதிரி இல்ல. ஓ லேட் ஆனதுனால காலேஜுக்கு போல. நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். சரி. ஓ ஓ ஷால் ஷால். சுபாவுக்கு தெரிஞ்சது நல்லதா போச்சு. எப்போ இருந்தாலும் தெரிய போகுதுல. ஏன் சானே, 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தனாலதான் எங்க அப்பா படிப்பே நிப்பாட்டிட்டான். இவன் கிளாஸ் டீச்சருக்கே லவ் லெட்டர் கொடுத்தவனாச்சே. எந்த அப்பா தான் இதை பொறுத்துக்குவாரு? இதுல இவன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார. ஆமா. அண்ணாச்சி, என்னடா அங்க பாருங்க. ஆர்த்தி. அதான்டா துணிச்சலா இருக்கிறவங்க. காதல வேணும்னா தேடி வீட்டுக்கே வந்துருவாங்க. சுமா, சுமா. ஹாய், how are you? என்ன திடீர்னு வந்திருக்க? அம்மா வீடு எப்படி கண்டுபிடிச்ச? பிரபலமான வைத்தியரோட வீடு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? வா உட்காரு. அம்மா, அப்பா, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உட்காரு. சரி, திடீர்னு வந்திருக்க, என்ன விசேஷம்? ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி. அப்ப இந்த பொண்ணு சுபாவோட ஃப்ரெண்டா? அப்போ இன்னைக்கு ஏதாவது நடக்க போகுது. அப்பா,
இவ ஆர்த்தி என்னோட ஃப்ரெண்டுப்பா, கிளாஸ்மேட். அப்படியா? உட்காருமா. ஆ, அப்புறம் என்ன விசேஷம் சொல்லுமா. ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாருமா? பிசினஸ் பண்றாரு. 2-3 சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு. அப்படியா? சின்ன கம்பெனியா? அப்பா இவ பிக் ஷாட். மத்தவங்கள எங்க? நீ அண்ணன் தானே கேக்குற? அவ ஃப்ரெண்ட்ஸோட பின்னாடி நின்னு பேசிட்டு இருக்கா. ஊர்ல நடக்கிற அடாவடிகளுக்கெல்லாம் மொத்த உருவம் யாருன்னா இவளோட அண்ணங்காரன் தான். கேவலப்படுத்திட்டார். அண்ணா, அண்ணா கொஞ்சம் இங்க வாயே. உன்னை ஒரு ஆள் பார்க்க வந்திருக்காங்க. எந்த முகத்தை வச்சுட்டு நான் அங்க வருவேன்? நார் அடிச்சிட்டாரு. அப்பான்னாலும் நான் பார்க்கவே மாட்டேன். டேய் சும்மா தேவையில்லாம பேசாத. அது இல்ல ஆசானே, அப்பாவோட முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படியா? டேய் போ நீ போ. இதுதான் நாள் படை. எங்க வீட்டோட தலையும் இதுதான், தலைவலியும் இதுதான். சும்மா ரெடி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. பசங்க பண்ற அட்டகாசம் போதாததுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் இவர்தான். கொஞ்சம் வாய முடுறியா? இது நம்ம பசங்க தான். இதோ இவன் தான் என் கூட பிறந்த அண்ணன் சுதேந்திரன். அம்மா யசோதா, போய் டீ கொண்டு வாமா. சரிங்க. அப்புறம் நான் விசேஷம் என்னன்னு கேட்டனே, ஒன்னும் சொல்லையேம்மா. விசேஷம் இருக்குப்பா. ஆர்த்தி, நீ அப்பாவை போய் பர்சனலா இன்வைட் பண்ணு. அப்புறம் என் அண்ணாவையும் இன்வைட் பண்ணு. இந்த மாசம் 28ஆம் தேதி எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம்மா. மாப்ள டாக்டர் சந்தீப், நீங்க எல்லாரும் மனசார இவளை விஷ் பண்ணுங்க. சந்தோஷம்மா, நீ நல்லா இருக்கணும். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குமா.